வருகின்றது. உயிர் வந்தாலும் உயிர் போனாலும் உறவே வருகின்றது. பாண்டியம்மா, ஏன் சோகமா உட்காந்துருக்க? எதுவும் சாப்பிடலையா? தங்கம் எங்க? தங்கம், அம்மா இங்க வாங்கல. பாண்டியம்மாவுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க சாப்பிட. பாவம் அவ. மாமு, எனக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம். இந்த வீட்டுக்குள்ள நான் வந்ததும் உங்க அம்மாவும் உன் தங்கச்சியும் ஒரு மாதிரி பாக்குறாங்க மாமு. ஏன் மாமு, அவங்களுக்கு என்னைய பிடிக்கலையா? சின்ன வயசுல இருந்து அவங்க தானே என்னைய உன்னை கட்டிக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்துறாங்க. இப்ப ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க மாமு? பாண்டியம்மா, அப்படியெல்லாம் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. என் அம்மாவும் என் தங்கச்சியும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன, திடீர்னு நான் உன்னை என் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்ததும் அவங்க ரொம்ப அதிர்ச்சியா இருந்திருப்பாங்க. அதனாலதான். நீங்க என்னதான் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் மாமு. பாண்டி, என்ன இது? ஏன் இப்படி சின்ன குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற? மாமா உனக்கு சாப்பாடு போட்டு கொண்டு வரட்டுமா? அப்ப எனக்கு ஊட்டி விடுறீங்களா மாமு? ஊட்டி தானே விடணும். இதோ தாராளமா ஊட்டி விடுறேன். ஒரு நிமிஷம் இரு, அம்மாவை சாப்பாடு போட்டு சொல்லி எடுத்துட்டு வரேன். அம்மா, அம்மா, அம்மா. என் மயனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? ஏன் சாமி, என்ன சாமி சொல்லு. ஐயா, உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? எந்த பசு ஞாபகம் வரணும்? என்னம்மா நீ? போ, பாண்டியம்மா ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றா. அவளுக்கு ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு கொண்டு வாமா, நான் ஊட்டி விடுறேன். ஏண்டி வெக்க கட்ட சிறுக்கி, தேர இழுத்து தெருவுல விட்ட மாதிரி நீயும் உன் தம்பிக்காரனை சேர்ந்துக்கிட்டு என்ன என் குடும்பத்தை நார் அடிக்கலாம்னு பாக்குறீங்களா? நான் இருக்கிற வரை விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். இல்லை, இங்க பாரு, அறிவு கட்ட பயல, உனக்கு ஏதாவது மண்டையில மரம் இருக்கா இல்லையா? நான் என்னத்த செய்ய? ஐயோ பாவி பைய, இப்படி பச்சை பிள்ளை மாதிரி நிக்காடே. ஏலே, அங்க உமாவ சடங்காயும் அடக்காடா. என்னடா நீ இப்படி பண்ணிக்கிட்டு தெரிய? என்னம்மா நீ? பாரு, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற மாதிரி கனவு கண்டுட்டு வந்து பகல்ல புலம்புறது உனக்கு இதே ஒரு வேலையா போச்சுமா? போ, பாட்டிமாவை எதுவும் வையாதையா முன்னாடி. அவ பாவமா எனக்காண்டி மருந்து எல்லாம் குடிக்க போயிருக்காமா. மாமு, இல்ல மாமு, அத்திக்கு என்னைய சுத்தமா பிடிக்கல மாமு. நான் போறேன் மாமு. எனக்கு நீங்க வேண்டாம் மாமு. அத்தை சொல்ற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் கட்டிக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க மாமு. அடியே அடியே அடியே, ஆக்கு கட்டவள, உன்னை நான் என்ன செய்யறேன்னு பாரு. எது தங்கம்? எதுக்கு தங்கத்தை கூப்பிடுற? உன்னை சோறு போட்டு கொண்டு வரதுன்னு சொன்னேன். இந்த பாருமா, இப்ப சொல்றேன், இவள எனக்கு பிடிச்சிருக்கு. பாண்டியமாவை தான் கல்யாணம் கட்டிக்கிட்டு வாழ்ந்தா வாழ்வேன். அவ எனக்காக உயிரையும் கொடுக்க துணிச்சிருக்கா. என்ன பேசிக்கிட்டு தெரியும் நீ? உன் கோபத்துல எங்கேயாவது போய் வச்சுக்கோ. போ, 4 நாள் போனா நீயே சரியா போயிடுவ. போமா போமா. வேண்டாம் மாமு, எனக்காக அம்மா கிட்ட சண்டை போட வேண்டாம். எங்க அந்த விளக்கமாரு? எங்க அவ? எதே, உனக்கு உதச்சு வெளியே தள்ளிடுவான் பாத்துக்க. பொம்பளை பிள்ளையா போயிட்ட, உனக்கு யார் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுல உட்கார வச்சிருக்க. ஏந்தடி ஏந்திர, பிள்ளை என்ன சூழ்நிலை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ உன் தம்பி ஆடிட்டு நிக்கிறீங்களா? அநியாயம் என்னைக்கு ஜெயிச்சிடாதடி. ஒரு நாளா இருந்தாலும் எப்பவும் நான் தான் ஜெயிக்கும் பாத்துக்கோங்க. என்னப்பா இப்ப போறியா இல்லையா? பாவாவ அவளை போட்டு பேசிக்கிட்டு நிக்கிற. போமா உள்ளவா. நீ இப்ப மட்டும் அவகிட்ட ஏதாவது சொன்ன, அப்புறம் நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன் பாத்துக்க. நான் எங்கேயாவது போயிடுவேன். ஐயா ஆண்டவா, உனக்கு சுத்தமா கண்ணு இல்லையா? என் குடும்பத்தை இப்படி சின்ன பின்னமா ஆக்கி பாக்குறியே, உனக்கு இது நல்லா இருக்கா சொல்லு. என் பிள்ளை எங்களுக்கு எம்பிட்டு சருமத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, அவன் கட்டின பொண்டாட்டி என் பிள்ளையும் மறந்து தொலைச்சுப்பட்டு நிக்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இப்ப என்ன ஆச்சு இப்படி புலம்புற? ஐயோ, உனக்கு என்னத்த சொல்ல? எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகலன்னு நீ பைத்தியமாவே ஆயிட்டமா. காலகாலத்துல பாண்டியம்மா கழுத்துல ஒரு தாலியை கட்டினாதான் நீ கொஞ்சமாச்சும் நல்லா இருப்ப. மா, இன்னைக்கு எதுக்கும் கவலைப்படாதம்மா. பாண்டியம்மா உன்னை நல்லா பாத்துக்குவா. ஆமாம்மா, நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன். அதுக்கு தானே நான் வந்திருக்கேன் இந்த வீட்டுக்கு. இதெல்லாம் கேட்டு நான் உசுரோட இருக்கணுமா? நான் என்னத்த செய்ய? எங்க யாரோ குளமா குட்டியான போய் உழுது சாவலாம்னு பார்த்தா அதோட என் மருமவ கதி அத கதியா போயிடுமுலையே. ஐயோ கடவுளே, அவகிட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. பா பாண்டியம்மா, அம்மாவுக்கு ஏதோ தலையில அடிபட்டுடுச்சு போல. நீங்க உள்ள போங்க மாமு, நான் அத்தையை சமாதானப்படுத்துறேன். ஏய் மறி குழந்தை, அடே டி, உனக்கு என்ன அம்பட்டு கொடுப்பா? என் வீட்டை நின்னுகிட்டு என்னைய பேர சொல்லி கூப்பிட்டு வாடி படிங்கறியா? என் பிள்ளைக்கு நிலைமை சரியில்லை, அதனால உன்னை நான் விட்டு வச்சிருக்க பாத்துக்க. என்ன இல்லனா என்ன பண்ணுவேன்? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கூடிய சீக்கிரத்துல உன் மவன் என் கழுத்துல தாலியை கட்டுவான். அப்புறம் உன்னைய பாரு, மாட்டு கொட்டையில மாடு கட்ட இடத்துல கட்டி போடுறேன் இல்லையான்னு பாரு. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? யார பத்தி என்ன வார்த்தை பேசுற? எங்க நின்னுகிட்டு யார் பேசுறன்னு தெரிஞ்சுதா பேசுறீங்க? இல்ல தங்க, இல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். என்னமா இல்ல நொல்ல இருக்கட்டும் பொறுக்கட்டும்னுகிட்ட இவளெல்லாம் சும்மா பலார் பலார் நாள அரை விட்டு வீட்டை விட்டு துரத்த வேலையை பார்க்காம. ஏய், அவளை தைரியம் இருந்தா துரத்தி பாருடி. இந்த வீட்டை விட்டு நான் போயிட்டா என் தம்பி ஒன்ன விட்டு போயிடுவாண்டி. என்னடி உன் தம்பியை வச்சுக்கிட்டு மிரட்டுறியா? கூடிய சீக்கிரத்துல என் மகனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்து பொண்ணையும் உன் தம்பியை என்ன பண்றான்னு பாருடி. அப்படி வந்துட்டா அதுக்கு பிறகு பாத்துக்கலாம். போய் வேலையை பாருங்க. அண்ணனை காட்டி பொறுத்து போறேன், இல்ல மான மரியாதை கெட்டு போயிட்டு உனக்கு. உன் மான மரியாதை கிடையாம நீ பாத்துக்கடி. என்னை இப்படி பேசுனதுக்கு என் தம்பிக்காரன் வரட்டும், உனக்கு நான் என்ன செய்யறேன்னு பாரு. இந்த பாண்டியம்மா கிட்டே வா. அடியே, எவடி அவ? வீட்டுக்குள்ள எவ அவ? வாங்கடி வெளியே. இன்னைக்கு உங்களை கண்டதுடமா வெட்டி காக்காக்கி வீசல. உன் மவனுக்கு நான் பொண்டாட்டி கிடையாதுடி. வாடி வெளியே. புருஷனை எங்கடி மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்லுங்க, எங்க என்
ஆத்தல மாவள வெளிய வந்துருங்க. இல்ல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது பாத்துக்கோங்க. மைனி என்ன காரியம் பண்றீங்க மைனி? என்னது இது? என்ன சாகல பிள்ளைக்கு சடக்க வச்சுக்கிட்டு இங்க வந்து என்ன சத்தப்பட்டுக்கிட்டு நிக்கிறீங்க? தம்பி உங்களுக்கு தெரியாது தம்பி, இந்த வீட்ல என்ன நடக்குது, இந்த வீட்டு ஆளுங்க என்ன பண்றாளுவ, இவ்வளவு என் வாழ்க்கை கெடுக்க எங்கங்க போறாளுவ எங்கங்க வரலவனே உங்களுக்கு எதுவும் தெரியாது தம்பி. என்னதான் இருந்தாலும் ஏன் மைனி நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? இவ்வளவு நாள் இந்த ஊருக்குள்ள நீ எவ்வளவு மரியாதையா இருந்திருக்கீங்க. இப்ப என்னமா கத்தியும் கம்பியும் தூக்கிக்கிட்டு வந்து அது கீழே போடுங்க மைனி. நான் கேக்குறேன் இருங்க, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க. இல்ல தம்பி நீங்களா கேட்கறது விஷயம் கிடையாது. இது எனக்கும் அவளுக்கும் நடக்கிற மான பிரச்சனை தம்பி. ஆத்தாளி மாவளையும் கொண்டு அவளோ குடுமையா இருந்த ஆத்துல வீசுறாதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும். என்ன மைனி நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டா போதுமா? பேசுற வார்த்தையை என்னைக்குமே திருப்பி எடுக்க முடியாது மைனி. என்ன இருந்தாலும் இது உங்க மாமியா வீடு, கொஞ்சம் அமைதியா போங்க மைனி. நீங்க வாழ வந்த வீடு இதுலயா இது? தம்பி உங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட இந்த சிரிக்கவளுக்கு இல்லையே. அப்படி நான் என்ன தம்பி இவளுக்கு நான் செஞ்சு போட்டேன். வீட்டுக்கு வந்த மருமவனை நீங்க சொல்றீங்க, ஆனா இவ்வளவு என்னைய வாழைய விடுறாளவே. எப்ப என் புருஷனை சாவ கொடுத்துட்டு நான் வாழ வெட்டிய நிப்ப என் பிள்ளை வேணாலும் தெருவுல பிச்சை எடுக்கும்னு நினைச்சுக்கிட்டு இல்ல தெரியறளவ. மைனி 1000 தான் ஆகாதவங்களா இருந்தாலும் யாரும் இப்படி எல்லாம் நினைக்க மாட்டாங்க மைனி. நீங்களே எதுவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. அண்ணன் எங்க அண்ணனை கூப்பிடுங்க. என்னதானு நான் பேசுறேன். பெரியமா தங்கம் வீட்டுல யாரும் இல்ல போல இருக்க. என்ன மைனி யாரும் இல்லாத வீட்டுக்கிட்ட நின்னு கத்திட்டு கிடக்கீங்க? எங்க போனானவனு தெரியலையே. நான் இப்படி நடு தெருவுல நின்னு புலம்பிட்டு கிடக்குறேன். என் புருஷனை எங்க கொண்டு என்ன பண்ணானவனு தெரியல. பிள்ளைக்கு சங்கலம் சடங்குன்னு அந்த மனசு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போனவரு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பல. இந்த வீட்டுல வாழறானே ஒரு பாவி பைய, குடிகார பைய, அவன் என்னென்னவோ சொல்லுறான். என் புருஷனை என்ன பண்ணாலும்னு தெரியலையே. இவ்வளவு கேட்டு என் புருஷனை கையோட கூப்பிட்டுக்கிட்டு போலாம்னு வந்தா உள்ளார போட்டு பூட்டாளோப்புல இருக்கு அவரை. அப்படி எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் அக்கறை இருக்காதோ என்ன? பிள்ளை அவங்களுக்கு மட்டும் பேர பிள்ளை இல்லையே என்ன மைனி? இம்புடு தூரம் கூப்பிடுறமே எங்கேயாவது வெளியே வராளுவல பாரு. உள்ள இருந்துகிட்டு என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்குற ஆளுகளே அவளுவ. முன்னாடி ஒன்னா இருக்கையிலேயே உள்ள வந்து எட்டி பாக்குற ஜென்மங்க இப்ப எப்படி வருவலுவ? வந்தா வெட்டி கூறு பற்ற மாட்டோம் இல்லையா? ஐயா ராம என்னையா இங்க சத்தம் கொஞ்சம் அதிகமா கேக்குது. பெரியமா இப்ப பாரு பெரியமா, மைனி அது பாட்டுக்கு வந்து என்னென்னமோ புலம்பிக்கிட்டு நிக்குது. என்ன நீங்க தான் உள்ள போட்டு வச்சிருக்கீங்களாமே? எங்க பெரியமா அண்ணன்? என்ன இது நியாயம்? தங்களை பிள்ளைக்கு ஜடக்க வச்சிருக்காங்க. அவ புருஷனை நான் பூட்டி வச்சிருக்கானு நினைச்சுக்கிட்டு மும்புட்டு பெரிய கத்தியை தூக்கிட்டு வந்திருக்காளே. ஏய் யார வெட்டி வீசுறதுக்கு இந்த கத்தியை எடுத்துக்கிட்டு வந்திருக்க? பாரு இருக்கிற கோவத்துக்கு என்னால உங்ககிட்ட பேசிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அது எதையே என் புருஷனை அனுப்ப போறியா இல்ல என்ன நடக்கும்னே தெரியாது பாத்துக்க. என்னடி பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்? ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு முடிக்கிற காரியம் இல்ல கிடையாது இது. இந்த பாரு கத்தியா போட்டுட்டு இந்த பக்கம் வா. என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் சொல்றேன். என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்ல போறீங்களா? எதையே என் புருஷனை கொடுத்துருக்க இல்ல நான் என்ன செய்வேன்னு தெரியாது பாத்துக்கங்க. அப்படி நான் என்ன உங்களுக்கு குறை வச்சேன்? என் புருஷனை என்ன பண்ணீங்க? அடியே நாங்களா அவனுக்கு எதுவும் பண்ணலடி. அவனை நீ என்ன பண்ணனே உன்கிட்ட நான் கேட்கணும். கத்திய தூக்கிட்டு வந்து நிக்கிறா பாரு. இன்னும் சத்த நாளுக்குள்ள நானும் என் மாமலை விளக்கமத்த கொண்டு எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு வரலாம்னு தான் பார்த்தோம். என்ன பெரியமா நீங்க மாத்தி அவங்கள பேசிக்கிட்டு அவங்க மாத்தி உங்களை பேசிக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டே போனா யார் தான் முடிச்சு வைக்கிறது? என்ன எங்கதான் போனாரு? எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் நின்னு சத்தம் போட்டுக்கிட்டு நிக்கிறீங்க? எதுக்கு போடுறாங்க சத்தம்? என் பிள்ளைக்கு சடங்கு நடக்க போது ஊர் அளவுல வருவாங்கல்ல. இல்ல இவங்க மகளை நான் வந்து அழைக்கல இல்லையா? அதுக்குதான் விளக்கமத்த தூக்கிட்டு வாரம்னு சொல்லுது கிழவி. நம்மள கிழவி இந்த கேள்வி நினைச்சாதான் நீ வாழ முடியும் பாத்துக்க. நாக்க நரம்புல நீ பாட்டுக்கு பேசாதட்டி. உன் வாழ்க்கை இப்ப என் கையில தான் இருக்கு. நிப்பாட்டு இப்படி எல்லாம் வாழ்க்கை பிச்சை போடணும்னு எனக்கு ஒரு அவசியமே கிடையாது. மரியாதையா என் புருஷனை அனுப்பி வை. வாம்புருசனை எந்த உரிமையில கொண்டாடுற ஒரு புருஷனை? இல்ல எனக்கு மயண்டி எங்கயாவது அமைதியா இருக்காதா பாரு. பாம்பு பாவமாச்சு பாவம் பார்த்த பாலை ஊத்தா பாலை குடிச்சிட்டு அது நம்மளே கொத்த வருமா? உனக்கு பாவம் பார்த்ததுக்கு என் புத்திய செருப்பு கொண்டு அடிச்சுக்கணும் முடியே. கத்தி எடுத்து வந்திருக்கல வெட்டி தீத்துட்டு போ. உன் புருஷன் இல்ல ஒருத்தவங்கல்ல. என்ன நான் செய்ய மாட்டேன்னு நினைப்ப? மாமனுக்காண்டி நான் என்ன வேணா செய்வேன். என் மகராசா அவரு. ஐயோ இப்படியே சத்தம் கட்டிக்கிட்டு இருந்தா என்ன பெரியமா? நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க மைனி. நான் அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டு வரேன். இல்ல தம்பி நான் கையோட என் புருஷனை கூப்பிட்டு போவதான் அங்க வந்திருக்கேன். என் புருஷனை முதல்ல அனுப்பி வைக்க சொல்லுங்க. நான் என் முந்திரியா மடிச்சு வச்சிருக்கேன். என்னமா அனுப்பி வைங்கிற? அண்ணன் இருந்தா அனுப்பி வை பெரியமா. என்ன பெரியமா சண்டையில அப்படி நல்ல நாளாதமா வச்சுக்கிட்டு? ஏலே நான் என்ன அவனை போவானம்னு சொல்றேன். சிரிக்க நான் சொல்றேன் எதையும் நம்ப மாட்டா. நம்ம பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்கற நிலைமையில இவ இல்ல. என்னத்த செய்ய? என் மாவன் கூட சேர்ந்து 3 பிள்ளைய பெத்துட்டால. இவளுக்கு இல்லாண்டியும் அந்த பிள்ளைகளுக்காக இவளை நான் விடுறேன். இந்த உன் அண்ணங்கார உள்ளதான் இருக்கா. போய் நீ அவனை கூப்பிட்டுக்கிட்டு வா. என்ன சொல்றா ஏது சொல்றான்னு இவ கேட்டுக்கிட்டு முகர கட்டிய திருப்பிக்கிட்டு எங்க போறான்னு பாக்குறேன். பாவி சண்டாளி நீ இப்படி நடுத்தருவுல நிக்க வச்சுட்டியே. உனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறத மறந்துட்டியா? உன் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது நான் சும்மா இருப்பியா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறத நினைச்சுக்கிட்டு தாண்டி நான் இருக்கேன். வீராப்பா கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போன ஆம்பளை எங்க போறா வாரா என்ன செய்யறான்னு எதையும் பாக்குறது இல்ல. ஓடி வேற சேர்ந்துகிட்டு நிக்கிற சோடி. என்னைக்கு அவளோ கூட சேர ஆரம்பிச்சியா அன்னைக்கு தாண்டி குடும்ப குட்டிச்சாரா போனுச்சு. இந்த வீட்டுல நீ வந்து வாழாத வரைக்கும் நீ இப்படி நடு தெருவுல தான் அலையணும். என்ன அதுக்காக உன் வீட்டுல வந்து அடிமாடு மாதிரி நீ வேலை பார்த்துக்கிட்டு கிடக்க சொல்றியா? பாரு என் தன்மானத்தை நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ போனா போறதுக்கும் வானா வர்றதுக்கும் நான் ஒண்ணு உன் வீட்டு நாய் கிடையாது. மாட்டுக்கு ஒரு சூடு ஒரு மனுஷனுக்கு ஒரு சொல்லு. நான் இன்னும் எத்தனை காலத்துக்கு இருக்க போறேன்னு தெரியல. இந்த வீடு இன்னும் எத்தனை காலத்துக்கு யா வீடுன்னு தெரியல. புரிஞ்சுக்கிற சென்மமா இருந்தா புரிஞ்சுக்கும். கத்திய தூக்கிட்டு வந்து நிக்கிற பத்தியா இவன்? ஆழ்மா இருக்கும் இவன் நெஞ்சுக்குள்ள.
குடும்பம் மான மரியாதை எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு வந்திருக்காப்லையே. ஆமா ஆமா, நீங்க பண்றதை விடவா? அம்மா அம்மா, என்னம்மா சத்தம்? ஆமா, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வர சொன்னாரு. ஐயோ, எரியிற நெருப்புல என்ன எல்லை ஊத்துறாளே இந்த சிரிக்கு வேற. ஏய், உனக்கு என்ன வேணும்? நான் வந்து சத்தம் போடவனு தெரிஞ்சா வீட்டுக்கு சொந்த பந்தத்துல வர வச்சிடவில்லையா? இவ்வளவு நேரத்துக்கு எல்லார்கிட்டயும் என்னைய பத்தி போய் புரணி பேசிருப்பல்ல. ஆமா, இந்த கிழவி என்னைய பத்தி என்ன சொன்னிச்சு ஏது சொன்னிச்சுன்னு எனக்கு தெரியாது. யாருன்னு கூட நான் பார்த்ததில்ல. என் புருஷன் உள்ள இருக்காரு, அவரை கூப்பிட்டுட்டு போவ நான் வந்தேன். இதுல உனக்கு வேலை இல்ல, பேசாம போயிடு. உனக்கு வேணா நான் யாருன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நீ யாருன்னு நல்லா தெரியும். இங்க பார், உன் புருஷலாம் இங்க யாரும் இல்ல. எதே எதே, இது உன் வேலை கிடையாது, ஒழுங்கா போயிடு உள்ள. அதான் வச்சிருக்கா பாரு கத்தி, எடுத்து வெட்டுனா அம்பிடுதான் பத்துக்க. வேடிக்கை காட்டுறீல என்கிட்ட வேடிக்கை. எவ்வளவு ஒரு சிரிக்கி வந்து நீ யாருன்னு தெரியும் என்னன்னு தெரியும்னு சொல்ற. ஆமா பாருங்க மாமா, இவள அம்மா வாசல்ல நின்னு தேவலாத சத்தம் போட்டுக்கிட்டு நிக்கிற அந்த பொம்பளை. அம்மா என்ன ஆச்சு? மாமா மாமா, மாமா உங்களுக்கு இது அநியாயமா தெரியலையா மாமா? பிள்ளைக்காக சடக்க வச்சுட்டு இங்க வந்து பூந்துக்கிட்டீங்களே, என்ன மாமா இது? நமக்குள்ள 1000 சண்டையா இருந்தாலும் இப்படி என்னை அசுகப்படுத்திட்டு போலாமா? அப்படி நான் என்ன மாமா செஞ்சேன்? என் மேல எதுவும் கோபம் இருந்தா 4 அடி அடிக்கலாம் இல்லையா? ஐயோ கடவுளே, அவன் யாருன்னு நீ கேக்குறதை இவன் எப்படி தாங்கவானு தெரியலையே. அவனை பேச விடக்கூடாது, பேச விட்டா உண்மை தெரிஞ்சிடும். ஏய் அடியே, இங்க இங்க என்கிட்ட பேச. இங்க பாரு பாரு, நடிப்பு கட்டுற வேலையில என்கிட்ட வச்சுக்காத பாத்துக்கோ. மரியாதையா போயிடு, என் வாசல நின்னு என்ன செய்ய வேண்டியது தெரியாது. என்னம்மா, என்ன பிரச்சனை? ஏய் சாமி, ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ உள்ள போ உள்ள போ. நீ பாண்டியம்மா, இந்தா உன் மாமனை உள்ள கூப்பிட்டுக்கிட்டு போ. அங்க மாமு. அம்மா மாமா, என்னடி மாமா நோமானுக்கிட்ட நிக்கிற? தாண்டடி உடம்ப வச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. உனக்கு எதிராக தானே நின்னா என் மாவன். நீ பார்த்து பேசுறானா இல்ல என் பொண்டாட்டின்னு உருகுனானா ஒளிஞ்சானா? இந்த பார், அவன் உன்னைய மறந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இனிமே என் மாமனை தேடி இந்த படி ஏறாத சொல்லிவிட்டேன். மரியாதையா இருந்துக்க. போட்டி புருஷனை என்ன பண்ண சொல்லிடு, சொல்லு. ஏய் வசந்தி வசந்தி, இங்க பாரு புடி புடி புடி. நீ சொல்ல போறியா இல்ல இங்கே உன்னை கொண்டு பதக்கவா? ஏக்கா வாக்கா, வந்துட்டாலோ பாரு, போ போ போ. என்கிட்ட வந்து நிக்கிறா. என்ன செஞ்சியா ஏது செஞ்சியா யாருக்கு தெரியும்? பாரு கிழவி, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிவிட்டேன். ஒழுங்கா இருந்துக்க. 4 கிழமையா அதுமா உன் மவனை உள்ள போட்டு வச்சிருக்க. அடியே நான் அவனை போட்டு வைக்கலடி, வீடெல்லாம் திறந்துதான் இருக்கு. அவன் வந்தானா கூப்பிட்டுக்கிட்டு போங்கடி. பிள்ளைக்கு சடங்கு வைக்கிற வேலையை பாருங்க, போங்க. பிள்ளைய பெத்தவன் இந்த வீட்டுல இருக்கிறப்ப பிள்ளைக்கு சடங்கு எப்படி வைக்க முடியும்? வர்றவங்க எல்லாம் புருஷன் எங்க அசிங்கப்படணுமா? பண்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? என்ன தண்ணி எதி இவங்களை சொல்லி என்னடி இருக்கு? யாரு என்ன சொல்லி கொடுத்தாலும் என்ன? கட்டின பொண்டாட்டி கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற அந்த மனுஷன் யாரு என்னன்னு தெரியாம அவர் பாட்டுக்கு அவங்க ஆத்தாக்காரிக்கிட்ட பேசுறாருடி. அப்படி என்னடி அவருக்கு செஞ்ச துரோகம்? அப்படியாமல என்னடி கோவம்? அத்தை, மாமா உங்களை உள்ள கூப்பிட சொன்னாரு. ஏன் இவ்வளவு நேரம் வெளியில நிக்கிறீங்க? பாண்டியம்மா ஆய் வசந்தி, என்னடி நல்லா இருக்கியா? வசந்தி, யாரு இவ? பாண்டியம்மா, நீ எப்ப வந்த ஊர்ல இருந்து? இந்தவ என்னைய பார்க்காம இங்க என்ன செய்யற? வசந்தி, தம்பி உங்ககிட்ட எதையும் சொல்லலையா? ஏய் என்னது சொல்லணும் தம்பி? உள்ள போங்க. ஏய் நீ ரொம்ப பண்றடி. வசந்தி உள்ள போங்கன்னு சொல்றல. அம்மோ அம்மா, நீ உள்ள வர போறியா இல்லையா? என்ன செய்ய போறான்னு தெரியலையா இவ. வசந்தி, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இன்னும் ஒரு வாரத்துல எனக்கும் ராசு மாமாவுக்கும் கல்யாணம். ஏன்னா முடிவானது நான் எல்லாருக்கும் சொல்லி விடுறேன். வசந்தி, என்ன யார் அவ? எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றீங்களா? இல்ல என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலடி. நாங்களும் வாங்கூட தானே இருக்கோம், எங்களுக்கு புரியலக்கா. என் கூட பிறந்த அக்கா தான் இவ்வளவு நாள் பாரில இருந்தா. இப்ப வந்தா என்ன ஆச்சு என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சின்னபிள்ளையில இருந்து இவளுக்கு மாமாவுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு என் அத்தையும் மாமனும் பேசிட்டு இருந்தாங்க. மாமனுக்கு இவள கண்டாலே ஆகாது. இப்ப என்னன்னா மாமா இவள கட்டிக்க போறாரா? ஐயோ, எந்த ஊர்ல இருக்கும் இது? இல்லடி இல்ல, இதை நான் இப்படியே விட போறதில்ல. மனுஷனை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு வர போறேன். ஆமாக்கா, இப்படியே விடக்கூடாதுக்கா. இப்ப என்ன இது பாகிஸ்தான் பாடுறா? உள்ள பூந்து வீட்டை அடிச்சு நொறுக்கலாம் வாக்கா. 3 புள்ளைய பெத்த மனுஷனை கொண்டு இன்னொருத்தைக்கு கட்டி வைக்கிறாரு. வசந்தி, என்ன உன் அக்காவுக்கு சால்ட்ட தட்டிக்கிட்டு நிக்கிற நீ? உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்ன நாங்க நம்பவே மாட்டோம். சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாதடி. உன் முன்னாடி தானே அவளை நான் எப்ப வந்தேன்னு கேட்டேன். நடிக்காதடி. கூட இருந்தே குழி பறிச்சுட்டல. சின்ன பொண்ணு வா, ஒருத்தியாவது எனக்கு உண்மையா இரு சின்ன பொண்ணு. இனி இப்படி நடு தெருவுல நிக்க வச்சுட்டால பாத்தியா? அவ்வளவு நான் கொல்லாம விட மாட்டேன் சின்ன பொண்ணு. அக்கா, கொல்றது என்ன? அவளு ஆத்தாளையும் மாவளையும் கண்டு திரும்ப வெட்டி கூறுபட்டு உப்பு கண்டப்பட்டு ஊற வைக்கணுக்கா. ஆயிருக்கா வாக்கா. நீ எத்தனை ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லக்கா. நான் வந்து சேர்த்து சொல்றேன் வாக்கா. இந்த பொண்ணு என்னை நம்பட்டி. போ வசந்தி, நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கல. அடியே அத்தை, இன்னையோட நீ செத்தடி. இக்கா நான் எப்பவும் உன் பக்கம் தாங்க. என்ன தெரியாம நானும் தலையை சுத்திக்கிட்டு தான் கிடக்கேன். அவ கிடக்குறாக்கா, நீ போக்கா. இவ்வளவு மாதிரி 4 படி வச்சிருக்கிறவள நம்பவே கூடாது. இல்ல பூந்து வெட்டி சாய்க்கா எல்லாரையும். அடியே, உங்க சாவு என் கையில